அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசி நேயர்களுடைய பொதுவான குணாதிசயங்கள் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கன்னிராசியில் பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் பிரம்மன் எழுதிய தலைவிதி இதுதாங்க. இவ்விதிப்படிதான் எல்லாம் நடந்தேறும். அப்படி கன்னிராசி நேயர்களுடைய பொதுவான குணாதிசயங்கள் என்ன என்று பார்க்கும்போது, ஜோதிட சாஸ்திரத்தின்படி கன்னிராசி என்பது 6வது ராசியாகும். இதில் உத்திரம் 2, 3, 4 பாதங்களும், அஸ்தம் 4 பாதங்களும், சித்திரை 1, 2 பாதங்களில் பிறந்தவர்கள் கன்னிராசி நேயர்கள் ஆவார்கள். கன்னிராசியில் பிறந்தவர்கள் காலமெல்லாம் உண்மையாகவே இருப்பார்கள் என்பது உண்மையல்ல. இந்த ராசியில் பிறந்த பலர் மனமாகாமல் இருக்க நேரிட்டாலும் திருமண பந்தத்திலும் பலர் நிறைவு கொள்கிறார்கள். இந்த கன்னிராசி சேர்ந்தவர்கள் இவர்கள் அமைதியானவர்கள், தனிமையை விரும்பக்கூடியவர்கள், கவர்ச்சியான மரியாதையான தோற்றம் உள்ளவர்கள், சிறு விஷயங்களையும் நன்கு கவனித்து மனதுக்குள் வைத்துக் கொள்ளும் குணம் உண்டு. எதிலும் குறையில்லாமல் தவறில்லாமல் முழுமையாக இருக்க வேண்டும் என எண்ணக்கூடியவர்கள். கூட்டம் நிறைந்த இடங்கள் இவர்களுக்கு பிடிக்காது. கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இவர்கள் கடின உழைப்பாளிகள். பகல் கனவு காண மாட்டார்கள். ஏதாவது ஒரு சிக்கலில் இருப்பது போன்ற தோற்றத்தை தருவார்கள். கவலை இவர்களிடம் இருந்து எளிதில் ஊட்டிக்கொள்ளும் ஒல்லியான ஏகக்கட்டு. அமைதியான குணமும் அழகான கண்களும் கொண்டவர்கள். இவை புத்தி கூர்மையாகவும் தெளிவாக சிந்தனையும் பிரதிபலிக்கக்கூடியவர்கள். இந்த கன்னிராசினியர்களை பொறுத்தவரைக்கும் கவர்ச்சியான முக அமைப்பை கொண்டவர்கள். மரியாதையான தோற்றம் உடைய ஆடை அணிபவர்கள். உருவத்தில் சிறிய தோற்றம் கொண்டவர்கள், ஆனால் பலகீனமானவர்கள் அல்ல. கடின உழைப்பாளி இவர்கள். நண்பகத்தன்மை கொண்ட நேர்மையானவர்கள். எளிதும் குறைகளை காணவும் அதை நேரடியாக சொல்லவும் செய்வார்கள். அடிக்கடி குளிக்கும் பழக்கம் உள்ளவர்கள். இவ்வுலக வாழ்க்கையில் இயல்பை எந்த கனவு உலகும் இன்றி தெளிவாக புரிந்து வைத்திருப்பார்கள். காதல் இவர்கள் கண்களை மறைக்க இயலாது. இந்த கன்னிராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் அசிங்கமான நடவடிக்கைகள், முட்டாள்தனம், அலட்சியம் இவை இந்த ராசிக்காரர்களை கோபமூட்டும், எரிச்சலூட்டும். ஆனால் பொதுவாக நன்னடத்தை உள்ளவர்கள். நல்ல செவிலியர்களாகவும் இருக்க தகுதியானவர்கள். வீட்டில் பல்வேறு நோய்களுக்கு தேவையான மருந்து வைத்திருப்பார்கள். வெளியூர் செல்லும் போது எனக்கு தேவையான சிறு பொருட்களையும் கவனமாக எடுத்து செல்லக்கூடியவர்கள். இந்த கன்னிராசினியர்களை பொறுத்தவரைக்கும் மற்றவர்களை கடுமையாக விமர்சனம் செய்பவர்கள். சிக்கலில் சிக்கிக் கொண்டால் உதவியும் செய்வார்கள். காலம் கடத்துதல், குழப்பம், அலட்சியம் இவற்றை வெறுப்பார்கள். மற்றவர்களுடைய தவறுகளை சுட்டி காட்டுவதில் காட்டும் கவனம் தன் தவறுகளை காண்பதில் இருக்காது. நீண்ட நேரம் வேலையே செய்யாது வெறுமனே அமர்ந்திருப்பது இவர்களுக்கு பிடிக்காது. வெளித்தோற்றத்தில் அமைதியாக தெரிந்தாலும் மனதிற்குள் கொந்தளிக்கும் எண்ணம் கொண்டவர். இதனால் இவர்களுக்கு நரம்பு சம்பந்தமான நோய்கள் வரும் வாய்ப்பு உண்டு. கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பல கன்னிராசிக்காரர்களுக்கு காலில் ஏதாவது ஊனம் அல்லது நடையில் குறிப்பிடத்தக்க மாறுதல் இருக்கும். பாசத்தையும் பணத்தையும் கொட்ட மாட்டார்கள். இவற்றை கவனத்துடன் செயலிடுவார்கள். மற்றவர்களுக்கு உதவினாலும் மற்றவர்கள் செய்யும் உதவியை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். வயதான காலத்திற்கு தேவை என்பதற்காக சிக்கனமாக சேமித்து வைப்பதை கஞ்சத்தனம் என்று பலர் நினைக்க வாழக்கூடியவர்கள். இந்த கன்னிராசினியர்களை பொறுத்தவரைக்கும் உழைக்காமல் பிச்சை எடுப்பவர்களிடம் பரிவு இருக்காது. ஆனால் நண்பர்களுடைய துன்பத்திற்கு தாராளமாக உதவக்கூடியவர்கள். சில நேரங்களில் இவர்கள் சுயநலவாதிகள் என்றும் இலக்கப்படுவார்கள். ஏனெனில் சில சூழ்நிலைகளில் மற்றவரோடு ஒத்துப்போக மாட்டார்கள். ஆனால் தன்னலத்தை விட மற்றவர் நலனுக்கு உழைப்பதே இவருடைய இயல்பாக இருக்கும். கன்னிராசினியர்களை பொறுத்தவரைக்கும் இவர்களுடைய கடின உழைப்போடு ஒப்பிட்டால் மற்றவர்களை விட நல்ல ஆரோக்கியத்துடனே இருப்பார்கள். உடல் நலத்திற்கும் சத்தான உணவிற்கும் முக்கியத்துவம் அளிப்பார். எனினும் வயிற்று உபாதைகளும் தலைவலியும் இவர்களுக்கு தொந்தரவை ஏற்படுத்தும். இடுப்பு, தோல், மூட்டு போன்றவைகளும் பிரச்சனைகளை ஏற்படுத்தும். ஆதரவற்ற பிராணிகள் மீது கருணையும் அன்பும் கொண்டவர்கள். கூடுதலான உணர்வு வெளிப்பாடு, சோம்பல், அழுக்கு போன்றவற்றிற்கு எதிரான ஒரு உண்மை காலம் தவறாமை, சிக்கனம், நேர்த்தியான நடை, உடை, சுகாதாரம் இவற்றிற்கு நண்பனாக இருக்கக்கூடியவர்கள். இந்த கன்னிராசி சேர்ந்த குழந்தைகளினுடைய பொதுவான குணாதிசயங்கள் என்ன என்று பார்க்கும்போது, தன் குரல் மாற்றி மற்றவர் குரலில் பேசும் திறமை குழந்தைகளுக்கு இயல்பாகவே இருக்கும். விழிப்புணர்வும் வேகமும் இருந்தாலும் மற்ற குழந்தைகளை விட அமைதியாகவே இருப்பார்கள். உணவு விஷயத்தில் தேர்ந்தெடுத்து உண்ணும் நுட்பமான உணர்வை கொண்டவர்கள். சிறு வயதிலேயே எதையும் சுத்தமாகவும் உடையாகவும் வைத்து பாதுகாக்கும் குணம் இருக்கும். மற்ற குழந்தைகளை விட இளம் வயதிலேயே பேச ஆரம்பித்து விடுவார்கள். தொந்தரவு அதிகம் தரமாட்டார்கள். மீண்டும் மீண்டும் சொல்லி தான் ஒரு செயலை செய்ய வேண்டும் என்பதில் ஒரு முறை சொன்னாலே போதும். இவர்களை எளிதில் பழக்கப்படுத்தி விடலாம். இவர்களுக்கு கூறாமல் விமர்சிக்காமல் இருந்தால் திறமையாக
நம்பத்தகுந்த குழந்தை, பார்க்க அழகான, சுத்தமான, மரியாதையான தோற்றம் கொண்டவர். எல்லனம் இவர்களை விசித்திரமான நடவடிக்கைகளுக்கு தோன்றும். பள்ளி வகுப்பு தலைவனாக நன்கு பணியாற்றக்கூடியவர். இந்த கன்னிராசி சேர்ந்த பெண்மணி குழந்தைகளை பொறுத்தவரைக்கும் இவர்களுக்கு படிப்புக்கு உபயோகப்படும் பொம்மைகள், புத்தகங்கள் தர வேண்டும். மற்றவர்களை விட தாம் குறைவாக கற்றுள்ளோம் என்ற நிலை இவர்களை எரிச்சலூட்டுவதோடு ஒதுக்கி போகவும் வைக்கும். எளிதில் நெருங்கிய உறவுகளை ஏற்படுத்தி கொள்ள மாட்டார்கள். மிக நிதானமாகவே இவர்களுடைய உறவை பெற முடியும். தான் சிறப்பாக செய்கிறோம், அழகாக இருக்கிறோம் என்பதை மற்றவர்கள் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் மனசாந்தி கிடைக்கும். தினசரி இது போன்ற புகழ்ச்சியில் அவரை இயல்பாக வைக்கும். வீட்டில் அனைவரையும் விமர்சிக்கும் மனப்பாங்கு கொண்டவர். மற்ற குழந்தைகளை விட சிறு வயதிலேயே பொறுப்புணர்வு கொண்டவராக இருப்பார்கள். இந்த கன்னிராசி சேர்ந்த ஆண்களை பொறுத்தவரைக்கும் இவர்களுடைய பொதுவான குணாதிசயங்கள் என்ன என்று பார்க்கும்போது, ராசியில் பிறந்த ஆண்களுக்கு கண்மூடித்தனமான உணர்வு பூர்வமான காதல் என்னிடம் இருக்காது. எதையும் நடைமுறைக்கு ஒத்தாக, இயல்புக்கு ஒத்தாக உள்ளதா என்று பார்ப்பார். வர்ணஜாலம் நிறைந்த காதல் வாழ்க்கை பொய் என்பதை உணர்ந்தவர். உழைப்பின் மீதும் கடமையின் மீதும் ஒழுக்கத்தின் மீதும் பக்தி கொண்டவர். படிப்படியாகத்தான் இவருடைய காதல் மனதை நெருங்க முடியும். காதலில் தரத்தை தான் எதிர்பார்ப்பார். ராசி சேர்ந்த ஆண்களை பொறுத்த வரைக்கும் கற்பு நெறி மாறாமல் பழகாமல் இவர்களால் இருக்க முடியாது. இவர்கள் கூர்மையான புத்தியும் கடினமான நிலத்தை போன்று உறுதி கொண்டவர். கன்னிராசி சேர்ந்த ஆண்களை பொறுத்த வரைக்கும் தனக்குரிய பெண்ணை தேர்ந்தெடுப்பதில் காட்டும் உணவு, ஆரோக்கியம் போன்றவற்றில் காட்டும் மிகுந்த கவனமும் விமர்சன போக்கும் கொண்டவர். எந்த விதமான உலக சஞ்சாரமும் செய்ய மாட்டார். மரியாதையான, நேர்மையான, உண்மையான உறவை தான் விரும்புவார். சற்று நேர்மையுடன் அணுகினாலும் பெண்களுக்கு நல்ல கணவன் ராசியில் அமர்வார். இவருடைய அன்பு, காதல் ஒரே சீராக ஏற்ற இறக்கங்கள் என்று இருக்கும். நீங்கள் இவரை முழுவதும் நம்பி அவருடனேயே இருக்கும் பட்சத்தில் எதிர்பாராத அளவிற்கு உங்களை காக்கும் பலத்துடன் உதவுவார். பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனத்துடனும் கனிவுடனும் நடந்து கொள்வார். குடும்பத்திற்கு மிகுந்த உண்மையுடனும் இருப்பார். குடும்ப உறவுகள் முறிவதை விரும்பாதவர். சுய ஒழுக்கம் இவரது அங்கமாகும். உடைந்த கண்ணாடி ஓட்டாது என்பதை உணர்ந்தவர். சோம்பேறியான இன்ப நுகர்ச்சி மட்டுமே முக்கியம் என்ற எண்ணமும் பெண்களை பிடிக்காது. தந்தை ஸ்தானத்திற்கான மிகவும் ஏங்க மாட்டார். கன்னிராசி சேர்ந்த ஆண்களை பொறுத்தவரைக்கும் குழந்தை இல்லை என்றாலும் பெரிதாக பாதிக்கப்பட மாட்டார். இவர்களுடைய குடும்பம் சிறியது. தன் குழந்தைகளுக்கு நல்லொழுக்கத்தை சிறு வயதிலிருந்தே போதிக்கக்கூடியவர். குழந்தைகளை கல்வி மற்றும் புத்தகங்களை காதலிக்க கற்றுக் கொடுப்பார். மற்றவர்களை அதிகப்படியாக விமர்சிக்கும் பாங்கு. எங்கு ஆணை கணவனாக பெற்றால் விழிப்புணர்வும் அறிவுத்திறனும் நம்மிடமிருந்து அதிகம் எதிர்பாராத குணமுடையவராகவும் பொறுப்பானவரும் இருக்கக்கூடியவர். கன்னிராசியில் பிறந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் அவர்களுடைய பொதுவான குணாதிசயங்கள் என்ன என்று பார்க்கும்போது, கன்னிராசி பெண் என்பதால் கன்னியாகத்தான் இருப்பார் என்பது கிடையாது. கணவன் பிடிக்கவில்லை என்றால் பிடித்தமான ஆணுடன் சென்று வாழ்க்கை நடத்தும் தைரியம் உள்ளவர். கூச்ச சுபாவம் உள்ளவர் என்றாலும் மகிழ்ச்சியையும் நாடி செல்ல தன் அறிவை பயன்படுத்தக்கூடியவர். தன் திருமணம் சரியான பிணைப்பு இல்லை என்று எண்ணினால் அதை ரத்து செய்ய தயங்க மாட்டார். முழுக்க முழுக்க நடைமுறைவாதி. அதே சமயம் காதலும் கற்பனையும் கொண்டவர். மற்றவர்கள் எந்த குறையும் இல்லாமல் தங்களுடைய செயலை செய்ய வேண்டும் என எதிர்பார்த்தாலும் தான் அவ்வாறு இருக்க மாட்டார். தன்னை தவிர மற்றவர்கள் ஒரு செயலை சிறப்பாக செய்ய இயலாது என்ற கர்வம் கொண்டவர். தர்க்கம் செய்து இவர்களிடம் வெற்றி பெற முடியாது. பூமிதான் இவரது ஈர்ப்பு. எனவே இயற்கையில் அழகு இவரை அமைதிப்படுத்தும். இவரை யாரும் முட்டாளாக்கி விட முடியாது. சுத்தமான அதுடையவர் தான், ஆனால் சூதுவாது அற்றவர் அல்ல. தான் செய்தது தவறாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள மனோபாகம் இல்லாதவர். எதையும் சுருக்கமாக நறுக்கென்று சொல்லக்கூடியவர்கள். சிறு தவறுகளையும் கண்டுபிடித்து எடுத்து காட்டும் குணமுடையவர். இப்பெண்ணிடம் அவசரமான அதிரடியான செயல்பாடுகளால் அன்பை காட்டி காதலை பெற முடியாது.